ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். 18/7/2026 சனிக்கிழமை, பராபவ வருடம் ஆடி மாதம் 2ஆம் தேதி. இன்றைய நாள் கரிநாள். நல்ல நேரம் காலை 10:45 11:45 மணி வரைக்குமா, மாலை 4:45 5:45 மணி வரைக்கும். திதி இன்று காலை 9:37 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று இரவு 11:11 வரை பூரம், பின்பு உத்திரம். கரணம் இன்று காலை 9:37 வரை பத்திரை, பின்பு பவம். யோகம் இன்று இரவு 11:11 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 11:11 வரை திருவோணம். ஆக இன்றைய தினம் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம். திருவோண நட்சத்திரம் அன்பான ஒரு பர்சனாலிட்டிஸ், எல்லாருக்கூடையும் பாசமாக பழகக்கூடியவங்க, அன்பு தான் பிரதானம் அப்படின்றவங்க, ரொம்ப ரொமான்டிக்கான பர்சனாலிட்டிஸ், லவ்வபுளான பர்சனாலிட்டிஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கும். யாராவது ஹெல்ப்பு அப்படின்னு கேட்டால் உளுந்தடிச்சு செய்யறது. நம்ம ஹெல்ப் பண்ண போயிட்டு மாட்டிக்கிறவங்க தான் திருவோணம் அப்படின்னு சொல்லலாம். மன ரீதியான ஒரு குழப்பம் ஆன் அண்ட் ஆஃப் வந்துட்டு போவோம். அந்த மன ரீதியான குழப்பத்தை ஆன் அண்ட் ஆஃப் வரதை ஒதுக்கி வைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுமா. எப்பயுமே அம்பிகை வழிபாடு அப்படின்றது பண்ணிக்கணும். இன்றைய தினம் முக்கியமாக அம்பிகை வழிபாடு பண்ணுங்கம்மா, நிறைய நல்லது நடக்கும். ராகு காலம் காலை 9:10, யமகண்டம் மதியம் 1:03. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்கள், எவ்வளோ வேலை செய்கிறோம், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், ஓடுறோம், ஓடி 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 நாங்கள் பாட்டு எங்கள் வாழ்க்கையை பார்த்திங்கன்னா வழி நடத்திட்டு போகிறோம். பெருசாக எங்களால் ஹாப்பினஸ் அனுபவிக்க முடியல. நாங்கள் படுறது கஷ்டம், எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, எங்களால் பெருசாக சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல. குடும்பத்துக்காக தான் ஓடுறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திடீர்னு அந்த மாதிரி தோணுது. ஆனால் குடும்பத்துக்காக ஓடுறோம், குடும்பத்தில் இருக்கவங்க அந்த நன்றியை நினச்சி பார்க்குறாங்களா? பெரும்பாலும் நினச்சி பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதனால் எனக்கு இந்த மாதிரி தோணுது, பெருசாக நம்மளுக்கு ஹாப்பினஸ் இல்லையே, பெருசாக நம்ம பார்த்திங்கன்னா சுமை தாங்கியாவே மாறிட்டோமே அப்படின்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னா மேஷராசி அன்பர்கள் இன்றைய தினம் இன்பம். வாழ்த்துக்கள். ரிஷபம், ரொம்ப நாளாக கஷ்டத்தை மட்டுமே பார்த்தோங்க. ஆமாம், ஏன் கஷ்டத்தை பார்க்க மாட்டோம்? ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா சாதாரண வாழ்க்கையை நம்ம வாழறது இல்லை இல்லைங்களா? கிடைக்காத ஒரு லவ், அன்பு, இது பார்த்திங்கன்னா அன்கண்டிஷனல் லவ் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. யாராவது ஒருத்தவங்க என்னம்மா சாப்பிட்டியா, சாப்பிடுமா அப்படின்னா போதும், ஐயோ அவங்க எவ்வளோ நல்லவங்க, எம்எல்ஏ எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, எம்எல்ஏ எவ்வளோ உயிராக இருக்காங்க அப்படின்னு நம்மளா போய் பார்த்திங்கன்னா அவங்க மேலே பார்த்திங்கன்னா பாசத்தை காமிக்கிறது. இந்த ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, வேலியில் போகிறத தூக்கி கழுத்தில் மாட்டிக்கிறோம் அப்படின்னு. அந்த மாதிரி வேலியில் போகிறத தூக்கி நம்ம கழுத்தில் நம்மளே மாட்டிக்கின்னு, ஐயோ அவன் என்னை இப்படி ஏமாற்றிட்டானே, இவன் யூஸ் பண்ணிட்டானே, அப்படி என்னை கஷ்டப்படுத்திட்டானே, காயப்படுத்திட்டானே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறது. பொதுவாக ரிஷபம் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, இந்த அன்கண்டிஷனல் லவ், உண்மையான அன்பு அப்படின்றது இந்த காலத்தில் நாட்டிலேயே பஞ்சமா. அப்போ நம்மளுக்கு எங்கே கிடைக்கும்? அப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களோட அதிகப்படியான பாசத்தை உயிரினங்கள் மேலே காமிங்கம்மா, உயிரினங்கள் மேலே காமிங்க. குடும்பத்தில் யார் யாருக்கு என்னென்ன கடமை செய்யணும் அதை மட்டுமே செய்யுங்க. மற்றபடி பட்சிகள் மேலேயும் பறவைகள் மேலேயும் நாய்கள் மேலேயும் உங்களோட உண்மையான அன்பை காமிக்கிறீங்க அப்படின்னா சுகம் நிரந்தரம். வாழ்த்துக்கள். மிதுன ராசி என்பர்கள் பல பிளான் போடுறோங்க. கூட்டி கழிச்சுனே தான் இருக்கே தவிர பெருசாக பார்த்திங்கன்னா கணக்கு சரிப்பட்டு வரமாட்டேங்குது. நிறைய கணக்கு நான் போடுறதுனால கணக்கு ஆன் அண்ட் ஆஃப் தப்பாக போகுது. தப்பாக போதோ ரைட்டாக போதோ நான் எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கேன். ஒரு விஷயத்த ஒரு ஆங்கிளில் நம்ம யோசிச்சா தானே, ஒரு விஷயத்த பல ஆங்கிளில் யோசிப்போம். யோசித்து எது கரெக்டாக வருதுன்னு தேடுதல்லே பார்த்திங்கன்னா என்னுடைய ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் அப்படின்றது மாறிடுது. கவலைப்படாதீங்க. எவ்வளோ கூட்டி கழிச்சு நீங்கள் போட்டு இந்த கணக்கு இன்னைக்கு ஒரு கணக்கு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினம் மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு ஆக்கம். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள், குடும்ப சந்தோஷத்துக்காக ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு செய்வீங்க. குடும்ப சந்தோஷத்துக்காக நம்ம பாருங்களேன்னா ஒரு வீடு வாங்குறது, அந்த வீட்டுக்கு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கறது, வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. பொதுவாக இன்னைக்கு கரிநாள், ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு அது பார்த்திங்கன்னா நாங்கள் ஏற்கனவே டோக்கன் அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டோங்க, ஏற்கனவே வீடெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டோம், இன்றைய தினம் டைல்ஸ் வாங்க போகணும், அதை பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு நாள் நாங்கள் காசெல்லாம் கொடுத்துட்டோங்க, அப்போ இன்றைய நாள் கொடுக்கலாமா, இன்றைய நாள் காசு கொடுக்கறது அப்படின்றது வேண்டாம், இன்றைய தினம் டைல்ஸ் செலக்ட் பண்ணுறது,
அதே மாதிரி வீட்டுக்கு டெக்கர் ஐட்டம் செலக்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஆக குடும்பம் சார்ந்து ஒரு செலவு அப்படின்றது உண்டு. குழந்தைங்க கார் கேட்டுட்டு இருக்காங்க, கார் போய் பார்க்கலான் இருக்கோம், பார்க்கலாம், பார்க்கறது தப்பு இல்லை. வாங்கிறது அப்படின்றது வேண்டாம். புரியுதுங்களா? ஆக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், கார் வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், வீடு வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஆக ஒரு பகுதி அமௌண்ட் நாங்கள் கொடுக்குறோங்க, தாராளமாக கொடுக்கலாம். குடும்பம் சார்ந்து ஒரு செலவு, ஒரு சந்தோஷம், அந்த செலவுனால ஒரு திருப்தி அப்படின்றத சந்திக்கக்கூடிய நாள்மா. வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்கள், ஏகப்பட்ட காம்படிஷன்ஸை சந்திக்கிறோங்க. நாங்கள் ஏகப்பட்ட சரிவுகளை சந்திக்கிறோம் தொழிலில், ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறோம் தொழிலில். கரெக்டு தான், பிரச்சனைகள் இல்லாமல் லைஃப் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4-5 தோல்விகளை சந்திக்கும் போது அந்த தோல்விகள் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்திரமான வெற்றிக்கு படிக்கட்டாக அமையும் அப்படின்றத மறந்துடாதீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக சந்திப்பீங்கம்மா. தொழிலில் பல போட்டிகளை சந்திக்கக்கூடிய காலகட்டம், பல சவால்களை சமாளிக்கக்கூடிய காலகட்டம் தான் போயிட்டுருக்கு. அதுவும் இன்றைய தினம் தொழிலில் பல போட்டிகளை சந்திப்பீங்க. தளர்ச்சி அப்படின்றது வேண்டாம். எந்த போட்டியாக இருந்தாலும், எந்த சவாலாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன், எவ்வளோ பெரிய சவாலாக இருந்தாலும் நான் வந்து அதை தகர்த்தெறிவேன் அப்படின்ற மைண்ட் செட்டோடு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது நடக்குமா. வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்கள், ரொம்ப நாளாக எங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா கிட்ட ஒரு ஹெல்ப் எதிர்பார்த்தேங்க. எங்கள் அப்பா பெருசாக எனக்கு எதுவுமே செய்ய மாட்டார், அவரோட சொத்தை கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன். எங்கள் அப்பா கிட்ட கடன், காசு பணம் நிறைய இருக்குது, நான் வந்து கடன் ஃபுல்லாக வாங்கி வச்சிட்ருக்கேன், கொஞ்சம் சப்போர்ட்டாக இருப்பா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கடனை கொடு, நான் வட்டி கூட கொடுத்துட்றேன் கம்மி வட்டிக்கு, என்னால் கடன்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியல, பதில் சொல்ல ஆவலை, கொஞ்சம் காசு கொடுத்து சப்போர்ட் பண்ணு அப்படின்னு ரொம்ப நாளாக கேட்டிருந்தேன் அப்பா கிட்ட. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாமனார்கிட்ட கேட்டிருந்தேன். இப்படி நிறைய விஷயங்கள் நான் கேட்டிருந்தேன். பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யாருமே கொடுக்கல. ஆனால் இன்றைய தினம் எங்கள் அப்பா கிட்ட என்னைக்கோ கேட்டேன், இன்னைக்கு எங்கள் அப்பா வந்து உதவி செய்கிறார். இந்தப்பா கடன் சொன்னல, இந்தா கடனுக்கு வாங்கி நீ அவனுக்கு அரைச்சிடு. அதே மாதிரி இந்தா வீடு கட்டணும்னு சொன்னல, இந்தா காசு கொடுக்குறேன், என்னால் முடிஞ்சது இவ்வளோ கொடுக்குறேன், நீ ஏதோ கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இல்லை இருக்கிற காசுக்கு சிம்பிளாக வீடு கட்டிக்கோ அப்படின்ற மாதிரி உதவி அப்படின்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த உதவி இன்னைக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நாள்மா. வாழ்த்துக்கள். துளாராசி அன்பர்கள், நானும் வேலை 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 செஞ்சிட்டே இருக்கேன், ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன், பிஸ்னஸை டெவலப் பண்ணிகிட்டே இருக்கேன், பெருசாக லாபத்தை நான் பார்க்கவே இல்லைங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க உங்களோட ஹார்ட் ஒர்க், உங்களோட சின்சியரிட்டி, உங்களோட டெடிகேஷன் அத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாமா. இன்றைய தினம் உங்களோட மூத்த சகோதர சகோதரிகள்னால ஒரு லாபத்தை சந்திப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட நண்பர்கள்னால ஒரு ஆதாயம், நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நல்ல லாபம், சாட்டிஸ்ஃபைடாக இருக்குப்பா இன்னைக்கு வந்த லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், ரொம்ப நாளாக வந்து பாருங்க ஒரு நல்ல வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அந்த நல்ல வேலை வெளிநாட்டில் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நல்லா படிச்சுட்டு வந்தேன், இங்கேயே ஒரு நல்ல வேலை கிடைச்சா பரவாயில்லைங்க, எனக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தவங்க இப்போ வேற வழி இல்லாமல் ஒரு காம்ப்ரமைஸான வேலைக்கு போயிட்டு இருக்கேன். பல இடத்துல ரெஸ்யூம் போட்டிருக்கேன், சில இடத்துல கால் ஃபாலோ வந்துச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், இன்டர்வியூ கால் ஃபால் வந்துச்சு, இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது வரவே இல்லைங்க. வருமானு காத்துட்ருக்கேன். இல்லை இதுலேயே இந்த வேலையிலேயே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஓடிடுமானும் தெரில, ஒரு குழப்பமாகவே இருக்குது அப்படின்ற விருச்சிக ராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல அப்படின்னு நினச்சிருந்தீங்களோ அதில் இருக்கிறதுலேயே சூப்பரான இடத்துலேருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது வரும். ஆக மொத்தம் விருச்சிக ராசி அன்பர்கள் இன்றைய தினம் நற்செய்தி அப்படின்றது ஒன்று வருமா. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்கள், எது செஞ்சாலும் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குதுங்க, எப்படி செஞ்சாலும் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. நானும் ஓடி 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 பல யுக்திகளை கையாண்டு நான் ஒரு சில விஷயங்கள் செய்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் நோக்கி தான் போகுது. அது முக்கியமாக வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு நான் பண்ண முயற்சி ஃபெயிலியர் நோக்கி போகுது. வெளிநாட்டுக்கு படிக்க போகணும் அப்படின்னு நான் பண்ண முயற்சி ஃபெயிலியர் நோக்கி போகுது. எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நான் பண்ண முயற்சி ஃபெயிலியர் நோக்கி போகுது. ஆன் தி ஹோல் எல்லாமே எனக்கு ஃபெயிலியர் நோக்கி போகுது. இங்கேருந்து வெளிநாடு தீர்த்த யாத்திரை போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்.
வெளி ஊருக்கு தீர்த்த யாத்திரை போகணும் அப்படின்னு ஆசைப்பட்ட, ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சுட்டு வரணும்னு ஆசைப்பட்ட, இப்படி நிறைய முயற்சிகள் நான் செஞ்சது ஃபெயிலியர் நோக்கியே போதுமா, இது சக்ஸஸ் ஆகுமானே தெரில அப்படின்னு ஒரு குழப்பத்திலே இருக்கீங்க அப்படின்னா இன்றைய தினம் வெற்றி தேடி வரும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், சம்பாதிக்கிற, காசு பணம் வசதி அந்தஸ்து என்ன 7 நாட்டு சனியாக இருந்தாலும் அது போயிடுச்சு. இல்லை போகும்போது கூட நான் பெருசாக 0 ஆகலை, நான் சமாளிச்சிட்டேன். அப்படி இருந்த பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா கூட ஒரு விதமான குழப்பம் இருக்குங்க. குழப்பம் எதை சார்ந்து இருக்கு? எனக்கு பாருங்க, எங்கள் ஃபேமிலி சார்ந்து ஒரு விதமான குழப்பம், என்னோட ஆரோக்கியம் சார்ந்து ஒரு விதமான பயம், ஒரு பீதி. எங்களுக்கு சில ரகசியங்கள் இருக்குங்க, அந்த ரகசியங்கள் சார்ந்து ஒரு விதமான அச்சம், ஒரு விதமான பயம், ஆன் அண்ட் ஆஃப் பயம் வருது. யாருக்காவது வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா சில ரகசியங்கள் இருக்குது, சில உறவு முறைகள் இருக்குது. இருக்கப்பட்டவங்களுக்கு இந்த வரிகள், இல்லாதவங்க இதை பற்றி யோசிக்காதீங்க. இந்த மாதிரி ஆரோக்கியம் சார்ந்து உங்களுக்கு பயமாக இருந்தாலும், சில ரகசியங்கள் சார்ந்து பயமாக இருந்தாலும், தொழில் சார்ந்து பயமாக இருந்தாலும், எந்த பயமாக இருந்தாலும் அந்த பயத்தை பெருசாக யோசிக்காதீங்க. எது நடந்தாலும் நல்லதுக்கே நடக்குது அப்படின்ற மாதிரி அதை பொட்டி யோசிச்சு டென்ஷனாகி என்ன ஆக போகிறது? நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை கரெக்டாக செய்யுங்க. ஆரோக்கியம் சார்ந்த பயம் இருக்குது அப்படின்னா கரெக்டாக சாப்பிடுங்க, கரெக்டான பார்த்தீங்கன்னா மெடிகேஷன்ஸ் எடுங்க. அதே மாதிரி உறவு முறைகள் சார்ந்த பயம் இருக்குது அப்படின்னா உறவு முறையில் உண்மைத்தன்மை அப்படின்றத மெயின்டைன் பண்ணுங்க. இன் ஜென்ரல் சொல்லணும் அப்படின்னா இன்றைய தினம் ஒரு அச்சம் அப்படின்றது இருக்குமா? வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள், பொதுவாக உங்கள் லைஃப் பார்ட்னரை குறித்து சில எதிர்பார்ப்புகள் அப்படின்றது இருக்கும். என் லைஃப் பார்ட்னர் என் மேலே ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கணும், ரொம்ப லவ்வபிளாக இருக்கணும், ரொம்ப பாசமாக இருக்கணும். அந்த எதிர்பார்ப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா பல முறை ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க. ரீசன் என்ன அப்படின்னா, நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல காசு பணம் வசதி அந்தஸ்து, என் கையில் காசு நடமாட்டம் இருந்துட்டு இருந்த வரைக்கும் என் மனைவி என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்க. என் கையில் காசு நடமாட்டம் இருந்துட்டு இருந்த வரைக்கும் என் கணவர் என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்க. இன்னைக்கு பெருசாக பாசத்தையும் இப்போல்லாம் என்னால் பெருசாக பாசத்தையோ அன்பையோ அந்யோன்யத்தையோ எதிர்பார்க்கவே முடியல. ஏமாற்றங்கள் தான் மிஞ்சது. அப்படின்ற பட்சத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் மனைவி உங்களோட லைஃப் பார்ட்னர் மேலே அதிகப்படியான பாசம் அப்படின்றதுக்கும் எப்பயுமே இருக்கிறத விட ஒரு கல் மிச்சமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அங்கே அவங்க கிட்டேருந்து அது வருமா அப்படின்னா முழுசும் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வராது. கொஞ்சம் ஏமாற்றம் அப்படின்றது இருக்க தான் செய்யும். முன்னை விட இப்போ பெட்டராக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்கள், பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்து ஒரு விதமான மனசு கவலைப்படுறது, ஸ்ட்ரெஸ் ஆகுறது, டென்ஷன் ஆகுறது அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி கடனை எப்படியாவது நான் நிவர்த்தி பண்ணிடணும் அப்படின்னு பல விதத்தில் ட்ரை பண்ணுறேன். அந்த கடன் பார்த்திங்கன்னா எந்த ஆங்கிளில் நம்ம எப்படி கடனை அடைக்கிறது அப்படின்ற வழியும் எனக்கு தெரியல, யோஜனையும் தெரியல. இப்படி ஒரு யோசனையிலேயே இருந்துட்டு இருக்கீங்க. அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல சில பல காம்ப்ளிகேஷன்ஸை சந்திக்கிறீங்க, வீட்டில் சில பல பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க. ஆக இது எல்லாத்தையும் குறித்து ஒரு விதமான யோஜனை, ஒரு விதமான மனசு நெருடல்லே இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பெருசாக யோசித்து கவலைப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது இல்லைம்மா. எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். சில நேரத்தில் பாருங்கள் நம்மளால் சமாளிக்கவே முடியாது சில பிரச்சனைகளை. அப்போ பகவான் கிட்ட ஒப்படைச்சிடுங்க. கடவுள் பார்த்து அதை எப்போ தீர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாரோ தீர்த்து வைக்கட்டும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை செய்யணும். தேவையில்லாமல் கவலை அப்படின்றது வேண்டாம். இன்றைய தினம் கவலை அப்படின்றது இருக்கோ அதை ஓவர்டேக் பண்ணிடுங்கம்மா. நல்லது. வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேம்மா. நன்றி.